ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபி டேஸ் வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு. உடன் வழங்குவார் உதய கிருஷ்ணா அசல்னை, டார்லிங் மசாலா நூர்கா, எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் மற்றும் சத்யா மொபைல்ஸ். மச்சான் Dress சூப்பரா இருக்கு. Dress சூப்பர். ஃபேண்டாஸ்டிக் கலர் தாங்க. சூப்பர் கலருங்க. அந்த சைத்து வேஷ்டி சூப்பர். ஓ காஸ்டியூம் கம்பேர் பண்ணா என் காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. சைத்துக்கு என்னடா காலா கெட்ட போட்டுருக்காங்க. நீங்களா யோசிச்சிருப்பீங்க எங்கடா அந்த டூப் குக்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் ஒரு முக்கியமான வேலையா பின்னாடி இருக்காங்க. பண்ண நிலவே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. சுஜாதா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நீ சொல்லாத வரைக்கும் நல்லா இருக்கேன். நம்மளுடைய ராம்மோகன் சார் உங்க டேபிளுக்கு வராரு, பிராங்கா ஓபனா உண்மையெல்லாம் சொல்றாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் செஃப்பாவே நான் பாக்குறது இல்ல. என்ன புரியலையா? அப்புறம் நீ சமைக்கிறதே சரியா பாக்குறது இல்ல, வில்லனாவே தான் பாக்குறேன். உங்களையே நான் வில்லியா தான் பாக்குறேன். சைத்து உங்களுக்கு மட்டும் தீபா அக்கா வரணும் நாங்க ஆசைப்படுறோம். வேண்டாடா ப்ளீஸ், நான் எலிமினேட் ஆயிடுவேன் சத்தியமா. அவளுக்கே ஒண்ணு செய்ய தெரியாது, அவ என்ன பார்த்து வேணான்னு கையெடுத்து கும்பிடுறா. இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் செஃப் வெங்கடேஷ் பட் சார் அண்ட் செஃப் ராம்மோகன் சார். லெட்ஸ் வெல்கம் பில்லி சேச்சி. அழகா இருக்காருல ராம் சார். கியூட் ஆயிட்டாரு பில்லி சேச்சி. வந்துட்டாரு பட் சார் வராரு, பயமுறுத்தா போறாரு. ஐயா என்ன பண்ண போறாரு தெரியலையா பட்டுக்குட்டி. மீசக்கார நண்பா பாசாதீங்கடா மீச. ஒரே வாரத்துல சார்லி உன்னோட அப்பா பேசுறாரு. சுஜாதா மேடம், நான் பார்த்த 4 எபிசோட்ல என்ன பின்னாடி போன அப்புறம் திட்டுறீங்க எதுக்கு? எத்தனை பைத்தியம் சொன்னாரு தெரியுமா? அப்படியா? எனக்கே டவுட் இருக்கு. ஆனா என்ன டவுட்? கன்ஃபார்ம் பண்ணு. இப்ப கூட திட்டாங்களே, இவர்தான் பெரிய வில்லன் எனக்கு நாங்க இப்பதான் சொன்னோம். ஏங்க இது மாதிரி எதுவா இருந்தாலும் அவன் முன்னாடியே திட்டுங்க. அவன் அடிக்க மாட்டான். சிங்கம்புலி என்ன ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், பயங்கர எமோஷனலா இருந்தது இன்டர்வியூ. உங்க வீட்டு தலைவிக்கு இந்த நாட்டு தமிழ் மக்கள் சார்பா ஒரு சல்யூட். சூப்பர். நீங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க கேப்டனா இருந்து இப்போ அவங்க நாட்டை காப்பாத்துற ஒரு அவ்வளவு பெரிய உன்னதமான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க, இது கண்டிப்பா இந்த நாட்டு மக்களுக்கு தெரியணும். கார்கில் வார்ல இருந்து இருக்கா. கார்கில் வார்ல இருந்து அந்த அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பங்கர்ல இருப்பாங்க. அங்க கீழே அந்த பங்கர்ல எல்லாம் ஒரு 16 days கண்டினியூவெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஐயோ, அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ண அந்த 60 கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் ஒரு 70-100 கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் தான் அவங்களுக்கு. அப்போ சாய்ஸாக கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும்னு. எது வேணாலும் கேட்டிருக்கலாம். நம்ம ஒரு இடம் கேட்டிருக்கலாம், பங்க் கேட்டிருக்கலாம், பெட்ரோல், அதுக்கு தான் எது வேணாலும் கேட்கலாம். ஆனால் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும், நான் போர்ட் பிளேயருக்கு போகணும்னு கேட்டாங்க. போர்ட் பிளே அந்தமான். அதில் சரி ஓகே 5 years அங்கே தன்வந்திரி ஹாஸ்பிட்டல். அது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் திரிபுரா போனோம். திரிபுரா கேபிட்டல் அகர்த்தலா. அங்கேருந்து பூனே, எகெயின் ராஞ்சி, அதுக்கப்புறம் டேராடூன், அப்புறம் கேங்டாக்கு, அதுக்கப்புறம் திருப்பி ஹைதராபாத், இப்போ ஜபல்பூர். ஓ மை காட். இப்போ என்னவா இருக்காங்க? இப்போ கர்னலா இருக்காங்க. ஓ மை காட். ஹேட்ஸ் ஆஃப். இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் சமைக்க வரும்போது சொல்றாருல இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன்னு. இவரு போல எல்லாம் அவங்க வைஃப் போனது. அதை சொல்லி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை லக்கேஜ் எல்லாம் மாற்றி வேற ஊரில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். ஆனா மைசூர்ல சார் அது இருக்கு சார். இருக்கு சார். மைசூர்ல இருக்கு சார். இருக்கு. அதை ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க அந்த கீரை அங்கதான் இருக்கு. நீங்க எப்படின்னா இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மாதிரி, நான் படிக்கவே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க டேபிளுக்கு வரும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. பார்க்கும்போதே கரெக்ட்டா இருக்கு. நான் சொல்றேன்ல, நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்க்கு இன்னைக்கு ஒரு 8th எபிசோட். என்னோட டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் உண்மையிலேயே எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. நான் போனால் அட்லீஸ்ட் என்னோட பெஸ்ட் கொடுத்துட்டு போகணுன்றது என்னோட ஆசை. நேற்றுக்கு நைட் என்னாச்சு, ஷூட் ஐ ஃபினிஷ்ட் at 9 o'clock. ஆஃப்டர் தட் ஐ கேம் அண்ட் இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்டுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே ஏதோ ஒன்று நல்லா வந்தால் போதும்னு சொல்லி ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் மை ஹார்ட் ஒர்க். இதாண்டா சைத்து, அத்தனை ஷூட்டை வச்சுட்டு உழைக்குது பத்தியா, கலக்க மாடி. நீ ஏன் உழைக்க மாட்டே? ஓகே டாப் குக்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி வெரி பெஸ்ட். மினி சேச்சி அப்படியே ஒரு ராகத்துல போய் அப்படி யூ டர்ன் போட்டு வந்தாங்கன்னா நாங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகி போய் அங்க போய் நிப்போம். கண்டிப்பா ஃப்ரீ டைம்ல தீனா நான் ஆட்டோ ஓட்டுவார்னு நினைக்கிறேன். எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய் மலர்கள் கேட்டே
தாகமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. இன்னைக்கு நம்ம டூப் குக்கிங் எல்லாருமே வந்து ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தலைவிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் யார் எந்தெந்த கெட்டப்ல வந்திருக்காங்கன்னு. எப்பவுமே வந்து ஒரு ரேபிட் ஃபயர் விளையாடுவோம். அந்த ரேபிட் ஃபயர் முடிஞ்சோன்னா நீங்க வந்து உங்க டூப் குக்கை சூஸ் பண்ணுவீங்க. சிங்கிள் ஸ்வெல்ல சூஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு டபுள் ஸ்வெல் 2 டர்ன் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டர்ன் ஒரு கேமா இருக்க போகுது. அதை சார்ந்து தான் உங்களுடைய டூப் குக்கோடைய செலக்ஷன் அமைய போகுது. அந்த கேம் என்னன்னு பார்ப்போமா? லெட்ஸ் கெட் த கேம் இன்சைட். நம்ம விளையாட போறது ஒரு ரஷ்யன் ரூலெட். ரஷ்யன் ரூலே, ஓகே. இந்த ரூலெட்ல வந்து உங்களுக்கு ஒரு பால் கொடுத்துரும், நீங்க ஸ்பின் பண்ண போறீங்க. இங்க ஒவ்வொரு போட்டோ ஒரு கேரக்டர்ல இருக்கு. அந்த கேரக்டரா தான் இன்னைக்கு உங்க டூப் குக் மாறி இங்க வர போறாங்க. அந்த கேரக்டராவே உங்க கூட வாழ போறாங்க. சொந்த கேரக்டர்ல வந்தாலே விளங்க. இதுல வேற ஒரு கேரக்டர்ல வந்தா கேம் விளையாட தயாரா? டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். யாரு எதை சுத்தி விட்டு மாட்ட போறாங்கன்னு தெரியலையே. வாங்க, அவனால ஆட்டோ உங்களை வாங்க வாங்க. வந்துட்டேன். உங்களுக்கு இதுல இருக்க எந்த கேரக்டர் வேணும்? மை லவர் சாப்ளின். அது உண்மையா வந்தா நல்லா இருக்கும். உள்ள போட்டுக்கிட்டு வந்தா செத்துருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவர். பெரிய ஆர்ட். ரெண்டாவது வந்து மிகப்பெரிய புரட்சியாளன், மிகப்பெரிய சிந்தனையாளன். எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேரணும்னு தன் கலை வழியாவே போராடின ஒரு ஆள். பேசாம புரிஞ்சதா? கம் ஆன் ரோல். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அவ்வை சன்மி வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, சார்லி சாப்ளின். அட பாவி, கண்ணமாட்டத்துக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வருவேடா. டெட் பாடி ஆயிட்டா. எங்க அப்பா தாவும் நாரதரும் கை குலுக்கிட்டு போறாங்களே. க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். நல்லா இருப்பீங்க. நான் எவ்வளவு ப்ரே பண்ணேன். நான் என்ன பாவம் பண்ணேனோ? ஐயோ, ஆசையா போய் உட்கார்றாரு. வந்து விட்டால் வசந்த சேனை. யார் அது? மாமா மாமா. பரத். Oh my god, பரத். இவன் போய் சந்திரமுகியாச்சே. ஐயோ, இன்னைக்கு எலிமினேஷன் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அருமையான ஒரு ஜோடிடா. அடுத்தது ஐஸ்வர்யா தத்தா. வாங்க ஐஸ்வர்யா தத்தா. ஓகே, ரெடி. வடிவேல் வரும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து அந்த கோலி நின்ற கூடாதுடா. சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் பா. சார்லி சாப்ளின். முடிஞ்சு போச்சே, உனக்கு முடிஞ்சு போச்சே. ரொட்டேட். மோனிஷா. Oh my god. அப்படியே சார்லி சாப்ளின் பார்க்குற மாதிரியா இருக்கு. சூப்பர் சூப்பர். நீ பெஸ்ட். Oh Jesus. கியூட்டா இருக்கு. என்னடா இது? அரங்கி மோனிஷா. Oh my god, she's nailing it. சூப்பர்யா சூப்பர்யா. ஃபண்டாஸ்டிக். ஆஹா, உனக்கு ஒரு டாஸ்க் இப்போ. நான் வந்து இப்போ ரொமான்டிக் நம்பர் ப்ளே பண்ண போறேன். நீ சிங்கம் புலி சாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போற. ஏன் இதை விட்டா நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேனா? மியூசிக். ஐயோ, எனக்கு வைக்க மோனியாக்கா மோனியாக்கா தான். வெரி 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 நைஸ். சூப்பர்டா. சார்லி சாப்ளின் கெட்டப் உன்னை விட இங்க போடுறதுக்கு வேற யாருக்குமே இந்த மாதிரி பொருந்தாது. சூப்பர். அழகு தேவதை, அழகு தேவதை. சுஜாதா மேடம் நீங்க வாங்க. வந்துட்டேன். செவுத்துல இருக்கு பல்லியே. சுஜாதா நீ தான் எனக்கு வில்லி. யாருக்கா வேணும்? பத்மினி மேடம். பத்மினி. ஓ, எனக்கு பத்மினி வேணும். பரத் மாதிரி யாராவது வருவாங்க. எல்லாம் எனக்கு இப்படி கோத்து விட்டீங்க.
ஓடா அப்ப சந்தோஷமா போ, அடி வாங்கடா. அந்த விஜய் பையலா இருக்க போறான். பாத்தியா பாத்தியா இப்படி பயந்து வர்ற பாத்தியா? கதிரா அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. அடி வாங்குறதுக்கு ஒரு அடிமை சிக்கி கொண்டார். அவ கெட்ட பாருங்களே. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு எனக்கு மேட்சா வந்தா அப்படியா? இப்போ லாஸ்ட் எபிசோடுக்கு இவனை வந்து வெளிய விரட்டிடுவான். அப்படி நெகட்டிவா மட்டும் பேசாதீங்க. நீ தான் அமுச்சு வச்ச. இன்னைக்கு எலிமினேஷன் வேற எதெல்லாம் அடி வாங்க போறானோ. சார் அது மட்டும் இல்ல, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இங்க வாங்க. நீ மனப்பாடம் பண்ணலாம் சொல்லு. பாட்டுக்கு தேவை மெட்டு, திருப்பதியில இருக்கு லட்டு. நம்ம டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோ மக்களோட பேர் ஆதரவால இட்டு. அதுக்கு காரணம் என் தலைவன் பட்டு. இவரு தான் மிரட்டல் அடி ராமு. இவரு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் மறந்து போச்சு. இவங்க பாட்டுக்கு நான் அடிமை. இவங்க இருக்கிறது அந்த ஷோக்கே பெருமை. ஐயா நீ குட்டியா கியூட்டா இருக்காடா. மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் டிஆர் சார். போதும்டா அங்க போய் ஆடலாம்டா வாடா. நான் பெண்கள் மேல கை வைக்கிறது இல்ல. தலைவரே பதட்டமா இருக்கு, தலைவரே பதட்டமா இருக்கு. அடுத்ததாக விஜயன் சார். சார் வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆஹா ஆஹா எனக்கு கையில பதறதா. சுத்துங்க மாஸ்டர். நாட்டாம நாட்டாம தீர்ப்பு கொடுத்து தான் பாத்துருக்கான். நாட்டாமைக்கே எனக்கு தீர்ப்பு தான். வாயா ஜெயிப்போம். அந்த சொம்பு நீங்க நெசங்க போதுடா. தீர்ப்பு சொல்றதுக்கு சொம்பு கொண்டு வர, காலங்காத்தால எங்க கம்மாய்க்கு போறதுக்கு சொம்பு கொண்டு வர. உனக்கு ஏன்டா சொம்பு? இங்க கலகல்ல பேசிட்டு இருந்த மனுஷன் அங்க கொல ஆயிட்டாரு. இடுப்புக்கு சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன ஆச்சு? இன்னைக்கு அந்த பூனை செத்துதுடா. அடுத்தது யாரு? சிங்கப்புலியா? அடுத்தது அண்ணா உங்களுக்கு யாரு வேணும்னா? பத்மினி அம்மா. எல்லாரும் பத்மினி அம்மா கிட்ட. ஆசைதான். வாங்க 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 வாங்க. ஜோடியா வீட்டுக்கு போறீங்களாமே. சிங்கப்பள்ளியான ஆசைப்பட்ட அந்த பத்மினி ரொட்டேட். அதேலியா. ஆஹா ஐயோ என்னால வாங்க முடியலையே. அவங்க அதிர்ச்சியில நிக்கிறாங்க. பாட்டு நிப்பாட்டு. தீபாக்கா சூப்பர். நான் பாத்துட்டேன். செம்ம பண்ண. இது மாதிரி ஒரு சத்தியமா யாரையா ரசிச்சிருக்கீங்க நீங்க? இப்படி ரசிக்கிறியா பாரு. தீபாக்கா விட அவர்தான் வெக்கப்படுறாங்க. என்ன லவ் பண்ணாம வேற யார லவ் பண்ண? ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீபாக்கா என்ன டான்ஸ் தீபாக்கா. வேற லெவல் டான்ஸ் தீபாக்கா. என்ன தீபாக்கா ஃபேண்டாஸ்டிக் டான்ஸ். வெரி நைஸ். அடுத்தது ஷாலி வாங்கோ. காலைக்கு இன்னைக்கு அதிர்ச்சி அருண் வரட்டும். காஸ்டிங் டைரக்டர். ஓகே. இந்த காஸ்டிங் டைரக்டராவது உன்னை ஹீரோயின் ஆகட்டும். நான் நடிச்சேன்டா ஆல்ரெடி. ரொட்டேட். நான் நினைச்சேன் வந்தான்னு. வரல. சார் காஸ்டிங் டைரக்டர்ல. சார் நாங்க வரலாமா சார்? காஸ்டிங் டைரக்டர். கூப்பிடுறேன் சார். ஈவென்ட்ல ஒன்னானே புறா. சார் நீங்க அப்படியே பக்கத்துல இருந்து நமக்கு வந்து இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே தெரியும் சார் நீங்க இந்த ஈவென்ட்லாம் பண்ணீங்களா? ஆமா பண்ணுவோம் சார். சார் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். யாரை கூப்பிட்டா நல்லா இருக்கும்? நம்ம பட் சார்ட்டே கால் பண்ணி கேட்டோம். ஹலோ பட் சார், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஓப்பனிங் இருக்கு சார். இருக்கட்டும். என்கிட்ட சொன்னாங்க ஈவென்ட் வந்து மிக பிரம்மாண்டமா நடக்க போதா. செஃப் வேணும்னு கேட்டாங்க ஓபன் பண்றதுக்கு. அப்ப எனக்கு என்ன ஃபோன் பண்ண? உங்களுக்கு சார் கால் பண்ண முடியும்?
நல்ல செஃப் யாருன்னு கேக்குறதுக்கா? ஆமா எல்லா கவுண்டரும் அவரே போட்டாரு. ஸ்கிரிப்ட் எழுதும் போது அவர்கிட்ட காமிச்சு எழுதுவேன். சரி இப்போ நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டா? சைத்ரா அருமையான ஒரு டைரக்டர் இருக்கு, ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் நான் கேட்டேன். ஹீரோயினா உன்னைய மைண்ட்ல வச்சு தான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி என் ஹீரோயின் இருக்கக்கூடாது அப்படின்றத மைண்ட்ல வச்சு நான் என் டேபிளுக்கு போறேன் சார். ஐயோ அடுத்து யாருன்னு இருடா, பதட்டமா இருக்கு. என்பி அண்ட் சைத்து 2 பேரும் வாங்க. 2 பேருமே வாங்கோ. ஒரே நேரத்துல கோலியை போட்டு உங்க சோழியை முடிச்சுங்க. பயப்படாதா. என்பி சூஸ் பண்ணது எஸ்ஜே சூர்யா. இது சத்தியமா புரியலடா. சைத்து சூஸ் பண்ணது வடிவேல் வடிவேல் சார். சார். ஒண்ணும் புரியலடா. எனக்கு புரியல. என்பி அதிர்ச்சி வரணுமா? ஐயோ பதட்டமா வைக்கிறாங்களே. வாழ்க்கையில உனக்கு ஆப்ஷனே கிடையாது போ. எனக்குன்னே வருவீங்களாடா? என்ன ஞாபகம் இருக்கா? எம்பி அண்ணா முடிவை யாராலையும் மாத்த முடியாது. டேய் அவனுக்கு தான்டா நீ பேரு. இதுல எந்த ஆங்கிள் பார்த்தா உன்னை எஸ்ஏ சூர்யா மாதிரி கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்க நீ. உனக்கு இதான் வெண்டைக்காய் எடுத்துட்டு வேற கம்முனு மாதிரி, போயிரு. வேற மாதிரி. என்னால முடியல. இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் செஃப். எதை அவன் வெளியே போறதுயா? இல்ல செஃப். சத்திய சோதனை. என்கவுண்டரே காம்பரம். பயப்படக்கூடாது. ரொட்டேட். ஐயோ இவனை போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நான் வாட்ச்மேன் நினைச்சேன். ஏண்டா உங்க அண்ணன் என்ன மைக்கேல் ஜாக்சன்னா மைக்கேல் ஜாக்சன் அழகா இருப்பான் நான் சொல்றேன். சார் எபிசோட்ல பாக்குறீங்க. ஐயோ அதிகாரி வர்றப்ப சல்யூட் பண்ணனும்னு உங்க ட்ரைனிங்ல சொல்லிச்சல சார். முதல்ல டயலாக் ஃபுல்லா ஒழுங்கா சொல்லு. உனக்கு அதிகாரியா வாயில வரல. சல்யூட் பட்டுக்குட்டி. என்ன பத்தி சொல்றேன். என் பேர் ஏடி ஏகாம்பரம். யாரது? சும்மா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? என்கவுண்டர் ஏகாம்பரம். பெண்களுக்கு பிடிச்ச பூ கனகாம்பரம். ஐ அம் தி ஒன் அண்ட் ஒன்லி என்கவுண்டர் ஏகாம்பரம். சார் இது சரியான ஆள் மாறாட்டம். பேர் என்னப்பா? என்கவுண்டர் ஏகாம்பரம். ராசேகர்னு போட்டுருக்கு. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? ஏதாவது சமைப்பீங்களாக்கா? டேய் நீ ஏதாச்சும் சமைப்பியாடா? அவ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவளுக்கு சமைக்க தெரியுமான்னு முதல்ல இப்படி எல்லாரையும் பார்த்து தலையில தட்டுறியே. எனக்கு அவன் தெரியும். சமைச்சிருவான் உனக்கு. நான் சமைக்காமலே 8வது வாரம் வரைக்கும் இங்க வந்திருக்கேன். நீ சொல்லு. நீ சொல்லு. அடிச்சு காட்டு. போன தடவை சிக்கன் குழம்பு ஒண்ணு வச்சியே. உப்பு கொட்டின. யாரு உன்னை காப்பாத்தி விட்டா? யார் காப்பாத்துனது? நான் தான் என்ன காப்பாத்திக்கிட்டேன். ஐயே, அக்கா. போ. இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? வா பத்மினி சொல்லி பத்மினியை கூட்டிட்டு போயினுங்கிறாரு. சோ இன்னைக்கு இந்த காம்போ எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாவும் கலகலன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. இருக்கா? இன்னைக்கான சேலஞ்சை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மென்டால் செஃப் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் செஃப் சாய், செஃப் சரவணன், செருபா எப்போ? அண்ட் செஃப் செரு. வந்துருச்சா? செருபா பார்த்தா எனக்கு கிருபை கிடைக்குது. வரேன். தல வணக்கம் தல. இவன் இன்னும் திருந்தல மாமா. மேடம் என் அசிஸ்டன்ட் தானா இன்னொரு ஈவென்ட்ல என்னதான் கொடுத்து விட சொன்னேன். ஓகே டாப் குக்ஸ் அண்ட் டூப் குக் ரெடியா? ரெடி. இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சேலஞ்ச். சக்கரவள்ளி கிழங்கு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சேலஞ்ச். எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த சேலஞ்ச் உள்ள வாங்க. சேலஞ்ச் விடுறா. சேலஞ்ச் பொண்ணுங்களை பாடுறா. செஃப் செஃப் சத்திய சோதனை. யாரு வர்றது? விஜய். சார் இப்படியா சார் பொண்ணு எங்க சார்? ஓகே இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் ட்ரை கலர் ஜிலேபி சேலஞ்ச். 3 கலர்ல ஜிலேபி சுட்டு கோல்டன் டேபிள் எடுக்க போறீங்க. யார் எடுக்க போறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு கோல்டன் டேபிள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ச்சி நீ இல்லடா. தேங்க் யூ சார். இது ஆரம்பிக்கும் போது டூப் புக்ஸ் கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கான ஜிலேபி செய்ய வேண்டிய டாஸ்க்கு தேவையான மாவு உங்க டேபிள்ல வந்துருச்சு. இதுல மாவு முடிஞ்சு போச்சுன்னா நீங்க செய்ய போற டாஸ்க் ஒன்று இருக்கு. ஐயோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு வேணும்னா ஒன்னா டாப் குக் இல்லைன்னா டூப் குக் யாராவது ஒருத்தர் இங்க வந்து இங்க இருக்கிற 3 மென்டார் ஷெஃப் பத்தி ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டு அந்த பஞ்ச் டயலாக் பிடிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா மாவு கொடுப்போம். யார் அதிகமான நம்பர் ஆஃப் ஜிலேபி கரெக்ட் சைஸ்ல போடுறீங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு கோல்டன் டேபிள் கிடைக்க போகிறது. Your 20 minutes time starts now.
எஸ் சுரேஷ் சார் இப்படி ஆட மாட்டாரு. மிஸ்டர் சிக்கல், என்ன நீ நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்ல இந்த டேபிள்லயும் ஒரே சிக்கலா இருக்கு. உன் கூட சேர்ந்ததான் சிக்கல். முதல்ல 3 கிண்ணத்துல பிரிடா. 3 கிண்ணத்தை பிரிக்கணுமா? பிரிடா. வாழ்க்கையில எதையும் பிரிச்சு எனக்கு பழக்கமே இல்ல. ஒண்ணு நான் பிரிச்சிருவேன் போடு. என்னம்மா கண்ணு, ஒரு நாட்டாமையே வந்து உட்கார வச்சு நீங்க வேலை செய்யணும். நாட்டாமை இந்த மாதிரி பண்ணணும். பர்மனண்டா உட்கார வைக்கிறேன், கவலைப்படாத. ஜீனியை போடு, ஜீனியை போடு. ஜீனியா? ஜீனினா அந்த விளக்கு தேய்ச்சோன்னு வருமே அதுவா? அதான் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? காய்ச்ச ஆரம்பிச்சேன். நண்பா மாவு 3 பிரி நண்பா. எனக்கு பிரிக்க தெரியாத நண்பா, சேர்த்து வச்சதான பழக்கம். எனக்கு பிரிக்க நல்லா தெரியும். தெரியும் நண்பா, நீ எல்லாரும் பிரிப்ப நல்லா தெரியும். சாப்ளின் ஜிஜி எஸ் கம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? நாம 2 பேரும் சொன்ன பேர் நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு வேண்டாது எவனாவது திட்டிட்டு இவன மாதிரி ஆளெல்லாம் புறம்போக்குன்னு திட்டிட்டு வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. டேய் ஆல்ரெடி இந்த டேக்கு வந்து முடியல. டேய் சொல்றா சொல்றா சுடே. ஏண்டா அறிவில்லையாடா உனக்கு? அதுல போடுறா. டேய் நம்ம மாமி தம்மி நினைச்சிட்டியா? இப்ப எப்படி பண்றன்னு மட்டும் பாரு. அது ஏன்டா அந்த பக்கம் போயிடுச்சு? எனக்கு எப்படி தெரியும்? டேய் போன எபிசோடே நான் வெளிய போயிருக்க வேண்டியது உன்னைய வச்சிட்டு ஏதோ இந்த 4 எபிசோட் சேர்ந்து கவலைப்படாதீங்க. இந்த எபிசோட் போயிருவேன். நீ கவலைப்படாதீங்க. பேசிட்டே இங்க பாருங்க, கன்ஃபார்மா நீங்க வெளிய போறீங்க. நீ வந்துமே நான் போகலனா எர்ரா. சாப்ளின் சாப்ளின் லைக் திஸ். நான் ஒண்ணு பண்றேன். சாப்ளின் நீ பண்ணு. சாப்ளின் நல்லா மிக்ஸ் பண்ணு. நல்லா மிக்ஸ் பண்ணு. கையில அது மண்டையில போடணும்ல. வைஃப் இதெல்லாம் பாக்கறச்சே அவங்களோட அவங்க தான் பார்க்கலையே. நீங்களே சொல்லி பாருங்கன்னு பார்க்க வச்சிருக்கீங்க. அவங்க பார்க்கல. நான் இந்த லவ் பாத்துருவாங்க, நான் அவங்கள பார்க்க விடாம. எவ்வளவு அதுதான் அறிவு. உன் முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ ஏதாவது ஒரு ரோட்ல உட்காந்து ராகேஷ் வந்தாலும் அதோட கெட்ட தாண்டா. நல்லதுல என்னடா கெட்டது? கெட்டது என்னடா நல்லது? எனக்கு கெட்டது அதிர்ச்சி ரொம்ப நல்லது. சிசர் வேணும். சிசர் எடுத்துக்க, சிசர் எடுத்துக்க, உயிர் எடுத்துக்க, என்ன ஒண்ணு. டேய் ராகேஷ், அறிவு கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கம் கட்ட ஓரா இங்க வந்த தொடப்ப கட்ட ராகேஷே நீங்க தான் இருக்கியா? சாரி தலைவா. நான் பண்ணது நல்லா தான் வந்திருக்கு. எங்க காட்டுறா இது ஜிலேபியாரா? ஏய் இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. இதுவரைக்கும் நான் கோல்டன் டேபிள் வாங்கினதே இல்ல. இந்த வாட்டி கோல்டன் டேபிள் வாங்கலனா நான் பாலக்காடு மாமி கிடையாது. நான் சாமி. தக் தக் மன்னார பட்ட தக் தக் கேளண்டா என்னோட பாட்ட. அதுல ஒரு சொட்டு போடணும். அதுல ஊத்து. இதுல ஒரு சொட்டு. ஆஹா. என்ன பண்ற? டேய் அது அப்படி மூட கூடாதுடா. அப்புறம் எப்படி? இப்படி வா. மூஞ்ச கொண்டா. ஐயோ சார், ஏன் பொண்டாட்டி சார்? சார் கேளு கொண்டாட்டியா இது? இன்னொரு அது ஃபீல் பண்ணதுல ஃபீல் பண்ணுவா. சாப்ளின் feel it Chaplin feel it Chaplin feel it இது தவறு. எது தவறு? நாட்டாம மூஞ்சில ஜிலேபி சுட்டிங்க சார். தீ கம்மி பண்ணுடா. அங்க பாரு. ஏய் எங்கடா போச்சு அது? எனக்கு தெரியல. வேலையே செய்யாம அங்கே இங்க ஓடிக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்கு. ஆனா பேச பார்த்தா வேலை செய்யற மாதிரி இருக்கு நண்பா. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. அதான் தெரியல. வரான் அந்த கடாய் எடுக்கிறான் அங்கேயே வைக்கிறான் ரிப்பீட். வரான் கடாய் எடுக்கிறான் அங்கேயே போற ரிப்பீட். இது எங்க வைக்கிறேன்னு தெரியும். அவனை ஏன் நண்பர் ஏமாத்திட்டு இருக்க? ஐயோ எனக்கு கை துடிக்குதே. பண்ண ஆன் பண்ணுங்க. பண்ணுமா ஆன் பண்ணா என்ன, பெண் பண்ணா என்னம்மா பண்ணுமா? இதெல்லாம் பட்டிமன்றத்துல கேட்டிருக்கேன். இது தேவையா? நண்பா மனசே வலிக்குது நண்பா, மனசே வலிக்குது. ஏன் நண்பா? நான் ஆசைப்பட்ட எதுவுமே லவ்வருக்கு வாங்கி கொடுக்க முடியல நண்பா, வாங்கி கொடுக்க ஏன் முடியல. நண்பா நல்லா தானே சம்பாதிக்கிற, காசு இல்லையா? லவ்வரே இல்லடா மூதேவி, லவ்வரே இல்ல. எப்படி வருதா? என்ன உனக்கு வருது? ஐஷுக்கு வரல. இல்ல புரியல எனக்கு. புரியல. உனக்கு எப்போ வந்திருக்கு? பெண்கள் மீது நான் கை வைக்க மாட்டேன். அவன் கண்ணத்துல கிஸ் தான் பண்ணுவான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. இது அப்படியே அப்படி பண்ண வச்சுக்க நண்பா. ஆமா நண்பா. மூஞ்சி சூப்பர் ஆயிடும். நான் வந்து துபாய் போனேன் என் ஃப்ரெண்டோட. என் ஃப்ரெண்ட்ல என்னோட பிக்சர் எடுத்துட்டாங்க. ஆனா பிக்சர் சரியா வரல. ஏன்? போட்டோ சரியா எடுக்க தெரியாதா?
ஏனா துபாயில ஷேக் இருக்காரே என் பிக்சர்ல ஷேக் ஆயிட்டா. சிலேபி தானே போட சொன்னாங்க. இது வட வட ஏய், உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இதாவது பரவாயில்ல. அங்க போய் பாரு. இருக்குது. அங்க போய் பாரு. இதாவது அதிக மாஸ்டர். உனக்கு என்ன கொழுப்பு? வாங்க வாங்க வாங்க. அடி வாங்க. எடுத்து போடு இதுல. எடுத்து அதுல சட்டியில போடு. ஓகே, பெல் அடிக்க போறாங்க. அடிங்க சார், அடிங்க பெல் சார். அடிக்க போறேன். ஏய், பெல் அடிச்சாங்கடா, பெல் அடிச்சாங்க. இப்போ டாப் குக்கு சமைக்கலாம். என்னம்மா பண்றீங்க? நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். சூப்பரா போடுறீங்க சிலேபி. அச்சோ, இது ரொம்ப மோசமா வருதே. கர்மா. இன்னைக்கு இவருதான் வீட்டுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். சொன்னா முறைப்பாரு. கொஞ்ச நேரம் நடிப்போம். அக்கா சொல்ற ஒரு அக்காவா நினைச்சு கேக்குறேன். கேளு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வேலை செய்யறேன்னு உங்க பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்தா என்ன மாதிரி பையனை பாப்பீங்க? அது நாங்க ஃபேமிலியா முடிவு பண்ணிக்கிறோம். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா உனக்கு இல்ல. பொத்திட்டு நில்லு. வேலை செய்யற மாதிரி நடிக்கிறேன். எப்படி இல்ல கட்டிக்கிட்டியா? எங்க வடைய கொஞ்சம் பாரு. மார்வெலஸ், பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் எடுத்து போடுங்க. நான் தான் பண்ண இதை எடுங்க நீங்க. போடவே ஆறாவே. சாரி, எனக்கு இது யார் பண்ணனோன்றது கன்ஃபியூஸ் ஆயிடுது தீனா. சாரி தீனா. பட்சார் வராரு, பயமுறுத்த போறாரு. 12 மணிக்கு வராரு, பல்ல உடைக்க போறாரு. சைத்ரா புக்கில்னு கண்டுபிடிக்க போறாரு. எம்பியை வீட்டுக்கு அனுப்ப போறாரு. இருறா, கவரை பிடிக்கவா சொல்லேடா. இவ்வளவு மாவை வேஸ்ட் பண்றடா. Waste பண்ண மாட்டேன். மரப்பானை வேற இருக்கணுமா? தூ, தூ, தூ. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். வாங்க சார்லி சாப்ளின். நீங்க பெரிய ஆளுங்க. அசத்துறீங்க. ஆமா, இங்க ஜிலேபி மாதிரி இருக்காங்க. ஜிலேபி மாதிரி இல்லையே. இனிஷியல் உள்ள ஒரு மிருகம். இனிஷியல் உள்ள ஒரு மிருகம். ஏய் இது நகைச்சுவா இருக்கடா. இனிஷியல் உள்ள ஒரு மிருகம். இந்த தெரியலையே சச்சி. சிம்பான்சி. என்னடா இது? எது எப்படி சிம்பான்சி? தலைவரே என்னால முடியல. பட்சார் வர்றாங்க, ஜோக் சொல்றாங்க, எங்க சாவடிக்கிறாங்க, ரிப்பீட். வர்றாங்க, ஜோக் சொல்றாங்க, சாவடிக்கிறாங்க, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. அந்த கைப்பக்குவத்தை வச்சு என்ன பண்ண போற? ஐயோ, ஜவ்வரிசி அப்பள மாதிரி. ஏய், போய் மாவு வாங்கிட்டு வர போறேன். வாங்களா. சார் சார், என் செஃப் பேரு சாயி. இவன் ஒரு பேய். இன்னைக்கு ஓகே. ஐயோ. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கற? ஓ சாரி சார்லி சாப்ளின். என்னடா ஆடியோவே இல்லையே. உன்னை கலாய்க்கிறதுக்கு ஆடியோ வரும். சொல்லுங்க, ஏதாவது ஒரு பஞ்சி. நீ ஒரு அழகிய தீவு, எங்களுக்கு தீந்து போச்சு மாவு. நீ ஒரு அழகிய தீவு, நீ கொஞ்ச மாவு. தீனா, சக்கரையா? என்ன போற இடத்துல ஏய், இங்க இருக்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சொல்லுடா. சால்னாக்கு தேவை பரோட்டா. சால்னாக்கு தேவை பரோட்டாக்கு தேவை சால்னா. சால்னாக்கு தேவை பரோட்டா. சரிப்பா, உங்க வீட்டுக்கு நான் மருமகனா வரட்டா. இதுக்கு மாவுலடா. உன்ன காவுடா. ஓடாத, எங்க விட மாட்டேன். ஆளை பார்த்தா ஃபேமிலி மாதிரி இருக்க, பேய் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற. வாங்க. சார், நான் ஃபர்ஸ்ட் சார். நான் ஃபர்ஸ்ட் சார். எனக்கு மாவு வேண்டாம் சார். சர்க்கரையை போட்டு அந்த அம்மா ரொம்ப சர்க்கரை வச்சு இதுவே நிறைய இருக்கு. சக்கரை தீந்து போச்சுன்னு வந்துருக்கா. அதுக்கு பஞ்சு வேண்டாம்ல. நீ ஒரு அழகிய தீவு, எங்களுக்கு தீந்து போச்சு மாவு. தூக்கு மாட்டு சாவு. சார், சன் டிவியை பார்க்க தேவை கேபிள். என்பிக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது கோல்டன் டேபிள். ஓகே. விஜயன் மாஸ்டர்னா ஸ்டண்ட், பட்டு சார் தான் சமையலுக்கு ட்ரெண்ட். சார் வந்துட்டு. என்ன சரி போயா. கேரவன் அங்க இருக்கு. விஜய் மாஸ்டர்னா ஒரு ஸ்டெண்ட், பட்டு சார் சமையலுக்கு ஒரு ட்ரெண்ட். என்னது? வேஸ்ட். ஒரு ட்ரெண்டா? வேஸ்டா? ட்ரெண்டா வேஸ்டா? ட்ரெண்ட். இவனுக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது. விட மாட்டேன். ஆமா. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. ஏய், தின்னலாம் பார்க்காத, செத்துருவே. அம்மா, நான் ஜெயிச்சிட்டேன். கான்ஃபிடென்ட்டா இருமா. அதோ பாரு எப்படி லாஸ்ட் 5 மினிட்ஸ். ஏய், 5 மினிட்ஸ் இருக்கடா. வெளிய காணாம கேப்பறா. இனிமேல் யாருக்கா மாவு வேணா டாப் குக்கு தான் வரணும். பஞ்சு நான் சொல்லி தரேன். யாருக்கு சொல்ல போறேன் அதை மட்டும் சொல்லு. சிரிப்பா. செருப்பாக்கா, நல்லா சொல்லுங்க. நீதான் ரோஜா. எப்பவுமே உன் மனசுக்கு நான் தான் ராஜா. நோட் பண்ணுங்கப்பா. நீங்க தான் ரோஜா. அவங்க மனசுக்கு உங்க மனசுக்கு அவங்க தான்
அப்படி வரியா? இது பஞ்ச் இல்ல, அவர் மனசுல இருக்கிற ப்ரொபோசல். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே புருஷன் ஏசி போட்டா புழுங்காது, ராகேஷ் இருக்கிற இடம் விளங்காது. சார் 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 பஞ்சு பஞ்சு அந்த பொறுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். ஏசி போட்டா புழுங்காது, ராகேஷ் இருக்கிற இடம் விளங்காது. ஏய் 2 கப் சக்கரை கொடு. புருஷா சக்கரை இருக்கா, உப்பு இருக்கா, இது இருக்கா, அங்க இருக்கு. அறிவு நாதாரியா? டேய் என்னடா நடக்குது? நீ அதை வச்சு காமெடி பண்ணாதப்பா. சார் we surrender. Countdown starts now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 1. Time's up. Count போயிடலாம். என்ன பாத்திரம்லாம் பெருசா வருது. பாத்திரம் தான் பெருசா இருக்கு. அம்மா சுஜாதா ஜி இருக்கு, லேபி எங்கம்மா? லேபி வெந்துன்னு இருக்கு சார். சுஜாதா மேடம் 24. ஷாலு ஓடுது சார். 36. நாதாம இது உனக்கே நியாயமா? இது நான் சின்ன வயசுல விட்ட பாம்பு பட்டாசு மாதிரி இருக்குது. 24. ஜிலேபினா அப்படி இருக்கணும்டா. கடலையா சார்? ஆறுதல் பரிசா 2 நம்பர் 2. ஏய் நல்லா இருக்குப்பா. எது? எல்லா இந்தியர்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஜிலேபி சார் அது. 37. 37. ஐஸ்வர்யா and சார்லி சாப்ளின். மொத்தமா 30 ஜிலேபி 6 பாம்பு. பலே வெள்ளேவா பலே. சைத்ரா எப்பா ஐயோ என்ன இவ்வளவு நூடுல்ஸ் வந்திருக்குது? அதிகமா சிரப்ல போட்டுட்டேன் சார், அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு 25. இது யாரு? இத கவுண்ட் பண்ணுங்க சார். ஐயோ நீ போறதுலே பிச்சிரு போல இருக்கெல்லாம். பிக்காம போடுங்க. உங்க வைஃப் காணலா இருக்கனால மனசு நோக்க 5 கொடுக்குறேன். ஆறுதல் பரிசு. ஓகே, thank you so much. Please take your place. ஓகே, இந்த கோல்டன் டேபிள் சேலஞ்ச் உடைய வின்னர் எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எஸ்ஜே சூர்யா என்பி. முதல் முறையாக கோல்டன் டேபிள் சேலஞ்சை வின் பண்ணும் என்பி. ஏய் பாட்டி. இவங்களுக்கான கோல்டன் டேபிள் உள்ள வரட்டும். டேய் டேய் இந்த கோட்டை சரி. ஏய் தப்பு. நாலு தம்பி தப்பு. திமிரு புடிச்சு ஆட்டம் போடாதடா. திருப்பி டேபிள மாத்தி விட்டுருவேன். இன்னைக்கு மெயின் குக்கிங் சேலஞ்ச் வேற லெவல் வரப்போகுது. அது இவங்க கையில இருக்கு, உங்க கையில இல்ல. மென்டர் ஷெஃப்ஸே காணுமே. ஆமா. ஓஹோ. எங்க செருபா எங்க? இந்த சேலஞ்சே நம்மளோட மென்டர் ஷெஃப்ஸ் தான் கொண்டு வர போறாங்க. முதலாவதாக வருவது நம்மளுடைய செஃப் சரவணன் அவர்கள். அவர் லாஸ்ட் அவர் சொல்லுங்க. அண்ணா 1 லிட்டர் பால்ல இந்த டேபிளுக்கு. போயிருங்க. அவர் நினைப்பார்ல, டேய் 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப்டா, நான் என்னடா பண்ண வைக்கிறீங்க? அண்ணாமலை ரஜினியும் சிவாஜி படத்துல செகண்ட் ஆஃப் ரஜினியும் ஒண்ணா மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு சார். சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான், சரவணனும் நான் தான், அண்ணாமலையும் நான் தான். என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சந்தோஷமா இந்த மாதிரி கெட்டப் நான் போட்டதே இல்ல. சூப்பரே. இந்த கெட்டப்பை வச்சே தெரிஞ்சிருக்கும் என்ன பொருள் உங்களுக்கு கொடுக்க போறேன், என்ன நீங்க குக் பண்ண போறீங்கன்றது. வந்திருக்கிற பாலை பார்த்தாலே தெரியுது. பால் சார்ந்த பொருட்கள், தயிர், சீஸ், பட்டர், கீ, அது மாதிரி இருக்கிற பால் சார்ந்த பொருட்கள் தான் இன்னைக்கு சரவணன் சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை நான் சைக்கிள் காத்தடிக்கிறான். நம்மளுடைய செஃப் சரவணனே வந்து அண்ணாமலை கிட்ட வரும்போது நம்மளுடைய செரு எப்படி அவன் என்ன டாஸ்க் கொண்டு வருவாங்கன்னு டென்ஷன்ல இருக்கிறான். எப்படி வருவாங்கன்னு பார்த்து நிக்கிறான் பாரு. சார் நீங்க அங்கே பாருங்க. பால் ஊத்திட்டு இருக்கு சார். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். அங்க பால் ஊத்துனதை விட அவர் ஜொல்லு தான் ஊத்தி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எடுத்து போட்டு பாருங்க. என்னோட மனைவி தான் உலகமே, அவ தான் எல்லாமே, அவ சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்ன வாயி மாயமுறா நாய். டைம்ல சார் செருபா வர சொல்லுங்க. என்பியோட அக்கா செருபா. ஓகே அக்செப்டட்.
செருபா வந்து இன்னைக்கு உங்களுக்காக வந்து சீ ஃபுட் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டு செஃப் பண்ணிட்டாங்க. அடுத்து சிரிப்பாலே எல்லாத்தையும் மயக்கிறவர். லெட்ஸ் வெல்கம் செஃப் சாய் அவர்கள். எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு என்ன கெட்டப்ல வந்திருப்பாங்க எங்க ஷெஃப்னு பார்க்க. ஓகே 3 மென்டார் ஷெஃப் இங்க 3 ஃபேமிலி ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க கிழங்கு வகைங்க கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க சீ ஃபுட் கொடுத்துருக்காங்க, அதாவது மீன் கடல் சார்ந்த பொருட்கள். அங்க வந்து பால் சார்ந்த பொருட்கள் ஷெஃப் சரவணன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மாற்றமா கோல்டன் டேபிள் வில் பண்ணி இருக்கிற என்பி என்ன யார் சமைக்க போறாங்கன்றதை தீர்மானிக்க போறேன். செத்தாண்டா சிவனாண்டி என்பி எம்பி எங்களுக்கு எது கொடுத்தாலும் அவ்வளவுதான். உன்னை நான் அடிக்காம என்ன செய்யறது? 4 தடவை வந்து எனக்கு கோல்டன் டேபிள் வேணாம் நீ சார். கோல்டன் டேபிளுக்காக வேலை பண்ணுனா நான் 4 தடவை வந்தாச்சு, தேவையில்லை. எது வந்தாலும் சாப்பிட முடியல. இப்ப பார் எப்பேற்பட்ட ஒரு மேட்டர் போச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு எலிமினேஷன் அப்படிங்கிறது நம்மளோட என்பி கையில தான் இருக்கு. கரெக்ட். அந்த 3 ஃபிளாகை எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு 3 ஃபிளாக் கொடுக்குறேன். அந்தந்த டீமுக்கு எதிரில் அந்த ஃபிளாகை வைங்க. கமான். இது உங்க டீமுக்கான ஃபிளாக். இது சீ ஃபுட். சோ என்பி அண்ட் சாய்தீன் அண்ணா வந்து சீ ஃபுட் சமைக்க போறீங்க. என்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது எலிமினேஷன் சேலஞ்ச். கோல்டன் டேபிளுக்கு உண்டான ஒரே ஒரு அட்வான்டேஜ் மாபெரும் பிரம்மாஸ்திரம். ஆமாப்பா. இருக்கிறதுல டஃப்பா வந்து உங்க ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுக்கிறது. என்பி என்ன ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பொழைச்சு நீ மேல வரணும்னா அடுத்த ஆள அழிச்சு தான் ஆகணும். ஏற்கனவே உங்க டீம்ல 2 பேர் தான் இருக்கீங்க. ஒன்னாயிடும் அப்புறமா. ஓகே சோ அப்ப செஃப் செருபாவுக்கு வந்து கிழங்கு பொருட்கள் போச்சே. என்ன யாரு முகத்திலயும் சந்தோஷத்தை காணோம்? செருப்பா எங்களுக்கா? செருபாவோட டீம் யாரு? நாங்க தான். நீங்க வந்து கிழங்கு வகைங்க வச்சு சமைக்கணும். உங்களுக்கு கிழங்கு. ஓகே. பால் வகைகள் வந்து சாயோட டீம். ஓகே டாப் கோக்ஸ், இந்த சேலஞ்சுக்கு உங்களுக்கு 1 hour. இந்த 1 hourல உங்களுக்கு வில்லங்கவும் வரலாம். மெயின் டாஸ்கோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உலகம் பிறந்தது எனக்கு. ஏமா எப்பவும் ஏதாவது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. கணக்கால பாரு. வெங்காயம் 3, தக்காளி 2, தக்காளி 2, பூண்டு கிறிஸ்பி த்ரெட் பண்ணி வரும்போதுலாம் நல்லா இருக்கு. வரும்போது அது வரலையே. மைசூர் பக்கம் கொடைக்கானல் பக்கம் போயிடுறீங்களே. இது பாருங்க கோவால சாப்பிட்டது. கோவாவா? இன்னைக்கு கோவா கிழங்கு குடிப்பியா? நான் பால் தான் குடிக்கலாம்னு வந்தேன் மாஸ்டர். செஃப் சாய் தான் வந்துட்டு கிழங்கு கொடுத்தாருன்றதால. நீ தான் கொடுத்த, சாயா கொடுத்தாரு, கிழங்கு கொடுத்தது நீ. ஆள் பார்த்து கொடுக்குறியா நீ? இல்லாட்டி நான் கிழங்கு பண்ணிருக்கணும். பாருங்க நீ எது வேணாலும் பண்ணலாம்ல, கிழங்கா பண்ண சொன்னாங்க. யார் அனுப்பா பிளான் பண்ணி அதை மட்டும் சொல்லு, ரகசியமா சொல்லு. தனியா தூள்னா என்ன? தனியா தூள் தெரியுமா? இப்ப போனோடனே உன்னை தனியா தூள் மாதிரி ஆக்க போறாரு. என்ன மாமின்னு கூட பார்க்க மாட்டேன். அடி நாக்குல உனக்கு இது தெரியாதா? நீ நிக்கிற உடனே இது உனக்கு தெரியாதா? அட ஜாமோ வேணும். ஓகே வந்துடுறேன். கத்தி அவனுக்கு எடுத்துறான்ல. ஏங்க ஒரு மூடியை திறக்கிறது இல்லாம அங்க சமையல் லிஸ்ட்ல வரும். இது ஒண்ணு. என்னடா இது? தெரியுதா? தம்பி ஒன்னே ஒன்னு சொல்றேன்டா. ஒரே ஒரு நாளைக்கு எஜ்ஜஸ்வரி வாய்ஸ் பேச தொண்டன் வலிக்குது. லைஃப் லாங் அவர் பேசிட்டு இருக்காரு. இஸ் தி லெஜெண்டா. முதல் விஷயம் நீ எஸ்எஸ்வரி சார் வாய்ஸே பேசல இன்னும். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னைக்கு பேசுவேன் அப்படின்னு. ஏய் இப்போ எஜ்ஜஸ்வரி முதல்ல அவர் பண்ண எவ்வளவோ கெட்டப் இருந்தும் இந்த வெற்றி குடிக்கட்டு வடிவேல் சார் கெட்டப்ப ஏன் போட்டேன். ஐயோ டக்குன்னு கலாய்க்க வரலையே. இது என்ன சமையல் பேரு? இது ஜில்ஜிலுப்பான். ஜில்ஜில்பானா? கையை பார்த்து என்ன பண்ணா? நாங்க கப்ப புழுக்க. கப்ப அதான் வேக வைக்கிறது. புழுக்கள் தான் வேக வைக்கிறது. புழுக்குங்கிறது ஏன் நீ வைக்க டைம் போயிட்டு கப்ப புழுக்க நான் நல்லா பண்ணுவேன். கப்ப புழுக்குன்னா கப்ப இது புழுக்கு நீ. இங்க புழுக்குக்கு வேற மீனிங்கா? ஐயோங்க. பேர் என்ன? இது வந்து சக்கரவள்ளி. ஆமா நீங்க செய்ய கூடாது. எங்க உங்க டூப் குக்கு? கழுவி போடக்கூடாதா? வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஆஃப்டர் தர்மிடாரா? லாப்ஸ்டர் தர்மிடார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க லவ் யூ சார்.
ஆனா இவனை வச்சு தர்மிடோர் பண்ண முடியாது ஜுராசிக் பார்க்ல வீட்டுக்கு போனா என்ன மறந்துட மாட்டாங்க. இன்னைக்கு நான் நல்லபடியா வீட்டுக்கு போனேன்ல, உங்களை மறக்க மாட்டேன். நான் ஏடி முடியா போனா உன்னைய நான் மறக்கவே மாட்டேன். இல்ல என்ன பண்றையா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னையா சாப்பாடு என்னையா மாதிரி கலீஜா வச்சு சார் இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கோம், நீங்க வந்துட்டீங்களா சார்? கலீஜா இருக்குதுன்னு. இன்னைக்கு ரிவோல்ட் பண்றீங்க, நேரா சொல்லிடுங்க மூஞ்சிலே. நான் போன அப்புறம் வெயிட் பண்ணுவேன். குடிக்கலனா மூஞ்சி மேல சொல். மேல அப்படியா? யா என்ன? இப்போ வந்து சைரன் வந்தது, உங்களுக்கான வில்லங்கம் உள்ள வரப்போகுது. வாங்க மக்கா வாங்க அடக்க பார்க்க வாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த மைம் ஆக்டுக்கும் உங்க குக்கிங்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஐயோ, இதுல இருந்து ஒரு 8 பேர் வந்து பேசாம சொல்லணுமா? இன்னைக்கு நம்ம கூட இங்க ஜாயின் பண்ண போறாங்க. எப்படி 2 வாரத்துக்கு முன்னாடி குழந்தைங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சு உங்க டூப் புக்க சமைக்க வச்சீங்களோ, தலைவரே தலைவரே தலைவரே, அது மட்டும் வேணா தலைவரே. அது மாதிரி இந்த மைம் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி அந்த டூப் புக் அதை புரிஞ்சுக்கிட்டு சமைக்கணும். நார்மலா கேட்டாலே அவர் சமைக்க மாட்டான். பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு. ஏய், நான் இன்னும் இன்கிரீடியன்ட் மேரினேட் பண்ணணும். இங்க பாரு சொல்ல. என்ன மூக்கு வைக்கிற? மூக்குல இடம் வச்ச. அண்ணனை காப்பாத்தணுமா இல்ல செத்துருவேன். போயிட்டு இருந்த நல்ல பசங்க எல்லாம் விட்டு ஒரு பொண்ணை கூட நிக்க வச்சிருக்காங்க. ஏய் நான் இல்லப்பா, சத்தியமா சத்தியமா அவங்க வந்து நின்றுக்க வாய்ப்பே இல்ல. இல்லடா, நான் உண்மை. ஏமா சொல்லுமா, பேச மாட்டியா? அவன் மைம் artist, பேச மாட்டாங்க. ஏன் குக்கா ஷாலி அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கலையா, நீ அங்க போய் பாரு, குக்கு மாதிரி யார் இல்லையா அவங்கள்ட்ட கேட்டுவா. என்னடா இது? என் நேரத்தில் இதெல்லாம் ஓப்பனே ஆகாத. ஜிஞ்சர் garlic paste 1 teaspoon, மஞ்சத்தூள் 1 teaspoon, லெமன் ஒரு லெமன் half lemon ஸ்குவீஸ் பண்ணு. சொல்லு சம்பந்தா, என்ன அது மீதோ இருக்கு, கடமை இருக்கு, முட்டை, லெமனு வெட்டுறேன், புளியறேன். ஓகே, அடுத்தது அத முதல்ல பண்றா. தண்ணி ஊத்துவான்னு கட்டுவாங்க. ஊத்துனது கூல்ட்ரிங்கா, பால், தேங்காய் பால், தண்ணியா? தண்ணி ஊத்தக்கூடாது. தண்ணி ஊத்துனா கையா வெட்டி விட்டா, தண்ணி ஊத்துனா கையை வெட்டி விடுவேன். டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியை சன் டிவியில் ஒளிபரப்பானதும் உடனடியாக சன் நெக்ஸ்டில் இலவசமாக கண்டு மகிழுங்கள்.